எனக்கு 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 யாரோ ஒரு ஆள் பண்ணுங்கடா. ஐயோ என்னடா இது இல்ல உச்சா போயிட்டாரு நல்லா போங்க. ஏய் அத குடிக்க பாருடா. பயங்கரமா இருக்கு. ஃபுல்லாவே லைட் செட்டிங்க. गाइस வணக்கம், நான் உங்க நரசிம்மா. டுடே எங்க இருக்கிறோம் பாத்தீங்கன்னா பல்லடம் அருணோதய மால்ல எக்ஸ்போக்காக பாக்குறதுக்கு வந்திருக்கேன். டேய் என்னடா பேசிட்டு இருக்கற? சரியான இன்ட்ரோ கொடுப்பேன்டா, ஏன்டா அப்படி பண்றீங்க? ஏய் ஃபர்ஸ்ட் இருந்து வரலாம், எல்லாம் ஒவ்வொரு வாங்க. சரியா கரெக்டா லைன் ஓவராலா வர சொன்னேன், இவனுங்க உழப்பிட்டு இருக்கானுங்க. ஸோ அருணோதயா மாலுக்கு எக்ஸ்போ வந்து ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு தான் வந்திருக்கோம். சரி வாங்கடா வாங்கடா வாங்கடா. நம்ம கூட நம்ம பாய்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. ஸோ வெல்கம் டு சிம்மா விளாக்ஸ். வாங்க போலாம். गाइस இதான் என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அங்கே உள்ளே போகலாம், உள்ளே என்னென்ன இருக்குது எல்லாமே பார்க்க போகிறோம். இதெல்லாம் எனக்கு தெரியாது உண்மையிலுமே. இது தனுஷ். சரி பேர் என்ன? செங்கேனியா பச்சையம்மா. இது வந்து அவன் பேர் என்ன? டிஜே. இவன் கருப்பேன். இவங்க தான் இந்த படத்தை அசுரன் படம் பார்த்து தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி? அசுரன் படம் பார்த்து எடுத்தாங்களா? டேய் சும்மா இருக்க முடியாதடா. இந்த படம் गाइस நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அசுரன் படத்தை பார்த்துட்டு தான் அவதார் 2 எடுத்து சொல்லி ஒரு டி ஃபேன்ஸ் சொல்றாங்க. சோ அது என்னன்னு தெரியல. சரி வாங்க உள்ள போலாம். இதெல்லாம் பாருங்களேன் பயங்கரமா இருக்கு. ஃபுல்லாவே லைட் செட்டிங்க. ஸ்கோர் அதே மாதிரி கொடுத்திருக்காங்கனா அதே அந்த படத்துல வரும்ல அதே மியூசிக். காப்பிரைட் வரும். இந்த சேனல் முடிஞ்சு இதோட. ஏய் இதால உயிர் கொடுக்கும் வந்து. ஒட்டில வால் எடுத்து ஒட்டிக்கானடா. டோன்ட் டச் போட்டுருக்கா. எடுக்க ஏது ஒட்னா சார்ஜர் தமிழ்ல கிட்ட அப்படியே வா நில்லு. இரு ஆத்மகள் மட்டும் பேசுறாங்க. ஆமா முன்னோர்கள் நம்ம கிட்ட பேசுறாங்க. அது நாவி எதை சொல்லுவாங்க? முன்னோர்கள் பேசுறாங்க நம்ம கிட்ட. எங்கேயே இவன் இன்னைக்கே என்ன கொன்றுவானாட்டு இருக்கு. சாயாதா ஏட்டா அப்படியே ரியலாவே இருக்குது எல்லாமே. அங்க பாருங்க, நீ தெரிய மாட்ட, பூரா இருட்டா இருக்கு. தீபாவளிக்கு அசுரன் அடிக்கிற இந்த ராக்கெட் விட்டு தான் அடிப்பாங்க. அசுரன் நான் சொல்றது அந்த அசுரன் இல்ல, வேற அசுரன் சொல்றேன். நரகாசுரன். ஹாலிவுட் அசுரன். ஹாலிவுட் நம்ம ஹாலிவுட்னாலும் இது அசுரன் இல்லடா, அசுரி. பச்சையம்மா தப்புதான். பச்சையம்மா எங்க? தனுஷ் பையன். தனுஷ் பையனா? ஆமா ஆமா ஜோசாமி பையன். சவுப்பு செத்துருச்சுல. சவுப்பு செத்த என்ன? சரி ஓகே, ஏதோ சொல்றானுங்க. ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்து பண்ணியிருந்தாங்கன்னு சொல்றது பெருமையா தான் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்ற டி ஃபேன்ஸ் சொல்றாங்க. அதை அவதார்ல அந்த படத்துல இருக்கிற மாதிரி அப்படியே ஆர்டிபிஷியலா அப்படியே செட் பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு பாக்குறது. உங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, ரியலா பார்த்த மாதிரி ஃபீல் ஆகும். ரைஸ் அவதார் பார்த்துட்டு அப்படியே வந்தோம்னா உள்ள மீன் வகையெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. இங்க 2 கெண்டை மீனாட சுத்திட்டு இருக்குது. அது பெரிய பெரிய மீனா இருக்குது. நீங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒன்னு வந்து சந்தோஷ் மீன், ஒன்னு வந்து கிஷோர் மீன். என்ன பண்ணிக்கிறீங்க? எவ்வளவு பக்கத்துல போய் பாக்கணுமா? மீன் வகையெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. ஆக்சுவலா சின்ன வயசுல நான் மீன் வளர்ப்பேன், ஆனா எல்லாம் செத்து போயிருந்தா. நீ யாராச்சும் வளர்த்திருக்கீங்களா? எல்லாம் வாய்க்கா மீன் தான். அப்படிதான் இருக்கு. வாய்க்கா மீன் இல்ல. ஆமா கோல்டு ஃபிஷ். அப்ப அதான் துரத்தி குடி நினைச்சு மீன் வளர்த்துட்டு. ஆமாடா. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இல்ல ஆக்சுவலா அதுவும் வளர்த்திருக்கேன்டா. இல்ல இது இறால்ரா. இது பொம்மையில இல்ல. மண்டையில முட்டை இருக்கு.
கோல்டன் ஃபிஷ் தான் இருக்குல்லையே, ஆல்ரெடி இங்க மண்டையை போட்டுருச்சு பாருங்க. மீனா பிடிக்கும் 20 ரூபா ஒரு மீன். கைஸ் இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க, இந்த கோல்டு ஃபிஷ் மட்டும் செத்து போயிடும். நம்ம சின்ன பையனா இருக்கும்போது வாங்கி வாங்கிக்குவோம், அதுலயே மீன் வரக்கிறத விட்டோம். இது கோல்டு ஃபிஷ்லயே கொஞ்சம் பெருசு போல. கைஸ் இங்க பாத்தீங்கன்னா டிக்கெட் கொடுத்தோம்னா ஃப்ரீயா உங்களுக்கு மீன் தர்றாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன மீன்லாம் பவுல்ல நிறைய அடுக்கி வச்சிருக்காங்க. நம்ம சின்ன வயசுல மீன்லாம் வச்சிருப்போம் பவுல்ல போட்டு, ஆனா எல்லாம் செத்து போயிடும். இப்பெல்லாம் நிறைய அட்வான்ஸா வந்துருச்சு மீன் உசுரோட இருக்கிறதுக்கு. மேஜிக்கல் ட்ரிக்ஸ் வச்சுட்டு வா. அப்படியே ஸ்டேஷனரி ஐட்டம்லாம் நிறைய போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் பல்லடத்தில் இருக்கிற எல்லா கடையுமே இங்கே இருக்குது. ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய வித்தையெல்லாம் காமிக்கிறாங்க. கைஸ் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்கட் மாதிரி இருக்கு, அந்த கொசுவத்தி இருக்குல்ல அந்த இது மாதிரி இருக்கு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உள்ள நோட்டு டைரி 1 2 3 ஆக்சுவலான்னு போட்டுக்க வேண்டியது. பேமெண்ட்டுக்கு கேட்ட போறாங்க கொடுத்துரு. கைஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். டிஃப்ரெண்டா இல்ல நான் பார்க்கல, அதெல்லாம் விடு, எங்க வேறு நீ பார்த்தே நான் பார்க்கலங்கிறல்ல. என்ன பண்றாரு? டேய் இது என்ன பண்ணிட்டு இருக்காரு? எனக்கு ஆமா இந்த கிரிக்கெட் பிளேயர் ஒருத்தர்றான். யூஸ் பண்ணி பாரு எப்படி இருக்கு. ஏய் வச்சுக்கறேன் அவனுக்கு. ஆமாடா ஐஸ் ஃபிஷ் இருக்குறோம். நல்லா இருக்கு. இது ஆன் பண்ணி காட்டுங்க. எனக்கு ஆட்டு வாங்குறேன். ரெக்கார்டியனா இருடா யாரோ ஒரு ஆள் பண்ணுங்கடா. ஐயோ என்னடா இது? இல்ல உச்சா போயிட்டாரு. அந்த வடிவேல் பண்ணுவான்ல. என்ன சொருகுதா? இதோனா அந்த அளவுக்கு இல்ல, இவனு ஓவர் ரியாக்ஷன் பண்ணானுங்க. இல்ல நீ ஓவர் ரியாக்ஷன். தமரக்கட்டு எல்லாமே இருக்குது. இது அந்த சிகரெட் மிட்டாய் இருவாரு. இது சக்கையா இருக்குது. இது ஆமா நாங்க உள்ள விட்டு சக்கை இல்ல சக்கேன்ற செகண்ட் ஏன் காமெடிடா இது? ஏன் காமெடிடா இது? 3D போட்டா ஏன் காமெடிடா இது? இங்க ஆரஞ்சு மிட்டாய் எல்லாமே 90ஸ்க்கு இதெல்லாம் ஒரு மர பிரசாதம். இது எல்லாமே நான் ட்ரை பண்ணிருக்கேன். லவ்வா லவர் பேரு ஏய் நான் சித்தப்பாடா உனக்கு. இல்ல சித்தப்பாடா உனக்கு. யார் இல்ல அரிசி இல்ல. மணி 3 10ஆவதா? நோ 9 தான் எனக்கு சொன்னேன். சரி அங்க வாங்க, அடுத்து கூப்பிடுறாங்க. அரிசியே பத்தாது அந்த அளவுக்கு நேம் லிஸ்ட். அதான் அல்வா கொடுத்துட்டியாடா, எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துட்டியாடா. எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துட்டான், ஒன்றும் பண்றதுக்கு இல்ல. சந்தோஷ், ஆக்டர் சந்தோஷ். கைஸ் என்னோட ஃபேவரட் பாத்தீங்கன்னா விஜய். அதனால விஜய்க்கு தான் நம்ம டார்கெட் பண்ண போறோம். ஒரு 2 4 6 இது மிச்சமாயிருச்சு. தனுஷ் சிம்புதனுஷ் ரெண்டு சேர்த்து அடிக்கிறியா? ஒரு கையில முதல்ல உருப்படியா சிம்புதனுஷ் ஆமாங்க ரஜினி ஃபேன். யாரு எஸ்டிஆரா? தனுஷ் போற வாக்குல தனுஷ் ரெடி. அதையா இப்ப ரீக்ரியேஷன் பண்ண போறோம். போட்டுனா கைஸ் சுடுனா விஎஃப்எக்ஸ்ல எடிட் பண்ணிக்கலாம். கையில சுட்டுறாங்க. புல்லட் ரிவர்ஸ் ஆயிர போதுனா இந்த படத்துல மாதிரி. தம்பி வாரமா போய் சுடுங்க பாப்போம். சின்ன சின்ன கேம்ஸ்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்தோம்னா பாகுபலி ராணா வாட்டா கிஷோர் வந்து ப்ரோ இன்னும் ஆன் பண்ணாதீங்க இருங்க. பாத்துரா கிரிக்கெட் தட்டிட போகுது.
பாத்து அண்ணே மெதுவா சுத்தி ஒண்ணு. ஏடா அப்படி சுத்திட்டே இருக்கு. அந்த சைடு பாரு. அடக்க சொல்லு. பாகுபலி ராணா மட்டும் அடக்குடா. ஈஸ்வர் கமாண்ட்ரா டேய் அடக்கு. கொம்புலயே குத்தி செத்துரு வராட்ருக்கு. இது ஸ்பீடு வந்துரு. கார் ரைட் ஒண்ணு. சரி வா. உட்காரு. அப்படி வந்து ஏய் வேணே தள்ளி விடுறாங்கடா உன்னைய. சந்தோஷ் ப்ரோ அப்படியே வெளிய வீசிருங்க அவனை. கைத்த முட்டு முடி. நல்லா உள்ளது இல்ல. கை ரெண்டா பிஞ்சிரும் அப்பதான். தூக்கி விடுனா. அடி விழுந்துருச்சா? ரைட் அடி விழுந்து. ஏன்டா இப்ப நம்ம கீழே உழுகுறோம்ல, உளுந்து படுக்காம இருந்தோம்னா அது வந்து அடிச்சிரும் போல. ஆமா கொஞ்சம் த்ரில்லிங்கா வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த இது ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொலம்பஸ் கேம் ட்ரை பண்ண போறோம். ஆக்சுவலா நான் இது ட்ரை பண்ணதே இல்லை இது வரைக்கும். இது பாக்குறதுக்கு என்னன்னா அந்த ஃபைனல் அது என்னன்னா அந்த படத்துக்கு அந்த இது மாதிரி இருக்கு போது சவுண்டே ஒரு மாதிரி இதா இருக்குது. சரி வாங்க போலாம். கொலம்பஸ் வந்து இந்த உலகத்தை சுத்தி காமிச்சாரு. நம்ம இப்ப அருணோதய மாலை சுத்தி காட்டுறோம். வா அருணோதய மாலை இல்ல, மேல ஏறினோம்னா பல்லடமே தெரிய போகுது. இடமே பயமா இருக்குடா. டேய் ப்ரோ எவ்வளவு தூரம் ஏறு மேல? அந்த கடைசி டேய் என்னடா பண்றீங்க? கடைசியான போனா ஏய் போ. அடிச்சு விடுவேன், சப்பு அடிச்சு விடுவேன். ஒண்ணுமே இல்ல, அடிச்சு விடுவேன். பார்க்கவே நினைக்கிறேன். என்னடா இன்னுமே பதட்ட அடங்கலடா எனக்கு. கொலம்பஸ் கேம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். வயசு ஒன்றும் ஆகலடா, ஒன்றும் வயசு இருக்குடா. ஆக்சுவலா ஸ்டார்டிங் நல்லா தான் இருந்துச்சு. நான் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆக இப்படி பயப்படுறாரு. திரும்பி அங்க பாரு தலையை திரும்பி. ஐயோ இல்ல கொஞ்ச நேரம் ஆக மேல ரொம்ப தூரம் அது நம்மள கிராவிட்டி இப்படி வெளியே தள்ளுது உள்ள. நெக்ஸ்ட் கேம் பாத்தீங்கன்னா சிலம்பு ட்ரை பண்ண பார்க்க போறோம். ஆல்ரெடி ஒண்ணுக்கே ஒண்ணு மத்தியானம் சாப்பிட்டதா அது ஒரு மாதிரி அப்படியே புரட்டிட்டு வருது. எப்படி இருக்குன்னு தெரியல, பாப்போம். ஆமா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேம்லாம் விளையாண்டுருக்கீங்களா? இல்ல அதெல்லாம் இல்ல. அது விளையாண்டது சின்ன வயசுல கூட விளையாண்டது. பயமா இருக்கு. ராட்னா பயமா இருக்கு. கண்டிப்பா நான் வரேன். சவுண்ட் தான் அப்படியே நொறுக்குறீங்க. எனக்கு ஏதோ அந்த காஞ்சனாபுரத்துல ஒரு ஐயா சன் பிக்சர் ஆச்சு காப்பிரைட் கொடுத்துருவாங்களே. கைஸ் இப்போ வந்து நம்ம சிலம்போ கேம்ல உட்காந்துட்டோம். எல்லாம் பக்கத்துல உட்காந்து கொஞ்சம் பயப்படாம இருக்கிற பார்த்தா எல்லாம் அந்தந்த மூளைக்கு. ஆனா மெதுவா எல்லாம் கிரிக்கெட் கீழே விழுகிற கைனே கத்துனாங்கன்னா மெதுவா ஸ்லோ பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்பீடா ஓட்டதான் கேக்குறாங்க.
கேர அடங்கல. எப்படி இருக்கு புடிக்க சொன்னா அடியில கவட்ட கீழே அடியில கை பிடிச்சிட்டு பேச்ச வரல, கத்தவே வாய்ஸ் வர மாட்டேன் தெரியுமா? அந்த இருமலா வர ஆரம்பிச்சிருச்சு. அது எப்பறம் அந்த பக்கம் வந்தீங்க? எனக்கு இருமுல்ல வந்துருச்சுடா. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் போறனால எனக்கு என்னமோ அப்படி இருந்துச்சான்னு தெரியல. புரியல. கரெக்டா எங்களோட கண்டிஷனுக்கும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் கரெக்டா மேட்ச் ஆகுது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் கண்டிப்பா உங்களுக்கு கேட்காது, கேட்டாலும் காப்பி ரைட்ஸ் கொடுத்துருவாங்க. அடுத்து பேய் வீடு காஞ்சனா வீட்டுக்கு போறோம். அதனாலதான் இப்படி சவுண்ட் வருதா? காஞ்சனா வீட்டு ஓடிட்டு இருக்கு. நம்ம மர்மர் மூவியே பார்த்தவங்க மர்மர் சவுண்டே ஒரு மாதிரி இந்த ஹாரர் மூவி அந்த ஃபீல் கொடுக்குது. நிஜமாவே ஒரு ஹாரர் இதுக்கு போக போறோம். பேய் வீடு எங்கடா? பேய் வீடு போலான்னு சொன்னீங்க, போலாமா? இதுங்களா ப்ரோ? அது வேண்டாம் ப்ரோ, இது போலாம். எங்கடா இருக்கீங்க? இப்பதான் ஆயில் விடுறீங்களா ப்ரோ? கேமராவை கேண்டில் பண்ண முடியல ப்ரோ. போது ப்ரோ. ப்ரோ நிப்பாடு ப்ரோ. நிப்பாடு ப்ரோ. ப்ரோ நிப்பாடு ப்ரோ. நிப்பாடு ப்ரோ. நிப்பாடு ப்ரோ. நிப்பாடு ப்ரோ. கேமரா கீழே விழுந்துரு மாட்டேங்குது ப்ரோ. நிப்பாடு ப்ரோ. வரல சுத்த அதான் தெரியல என்னடா பண்றக்கு முஞ்சிடே உட்கார வழி நிமிர்றா. கையெடு கை நிமிர்றா. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. ராட்டனம் முடிச்சுட்டு வந்துட்டோம். உனக்கு அந்த மாதிரி இருக்குதா? ஆடி போயிருக்கோம். நல்லா இருந்துச்சு. எங்க நல்லா இருக்கு? இல்ல நீ பயந்துட்டா மெதுவா ஓட போறீங்க. ரொம்ப பயந்துட்டேன். இது காமிக்கும்போது இது காமிக்குது. இப்படி ஏறறப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த இடத்துல இறங்குதுல சாயுது. ஆமா வேணுக்குனே சம்பவம் பண்ணி விட்டாரு. அவங்க நிக்கிறாங்க, அவங்க 3 பேர் தான் ஃபுல்லா அப்படி வேகாமா. எனக்கு கொண்டு வந்து வீட்டுல இறக்கி விட்டுருக்கா வந்து. யாராச்சும் ஒளிஞ்சிருப்பாங்க, பார்த்து ரெடியா வாங்க. இது உண்மைதான் பயமா இருக்குடா. அதை குடிக்க பாருடா. ஒரிஜினலா பயமா இருக்குடா. வாங்கடா, கூட வாங்கடா. கோஸ்ட் ரைடு முடிஞ்சு, ஆனா கொஞ்சம் சீக்கிரமா எக்ஸிட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஒரு இடத்துல எனக்கு அள்ளு விட்டுருச்சு. அந்த ஊஞ்சல் நின்று ஆடுற மாதிரி இருக்கு. சமாதி பாத்தியா? சமாதில எனக்கு அந்த அளவுக்கு பயம் ஆகல. அந்த ஊஞ்சல் ஆட்டோமேட்டிக் அது நான் தான் ஃபர்ஸ்ட் அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கு. அள்ளு இவன் என்ன தள்ளி விடுறான். நீ போ என்ன வச்சு டெஸ்ட் பண்றான் அவன். ஸ்னோ வேர்ல்ட் சாங்லாம் போட்டு பயங்கரமா வைப் பண்ணலாம்.
गाइस ஐஸ் மழை பெய்யுது. என்னடா பண்ற? ஸ்னோ வேல்டு தான்டா. ஸ்னோ வேல்டு வந்தீங்கன்னா ஐயோ ரெடி போயிடுச்சு உள்ள. गाइस உள்ள ஐஸ் கட்டி உள்ள போட்டு விட்டான். ஸ்னோ வேல்டு முடிச்சிட்டு அப்படியே வெளியே வந்தோம். அது பயங்கரமா இருந்துச்சு உண்மையுமே. எந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஐஸ் கட்டியில மழையில நம்ம சில இடத்துல பார்த்துருப்போம், ஆனால் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க மாட்டோம். இங்கே வந்து இருக்கு அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. அது நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. மற்றபடி நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு நினச்சேன். நான் ஐஸ் கட்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்கள் அதை இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அது விளாட்றப்ப கொஞ்சம் சேஃபாக விளாண்டுக்குங்க. ஏன்னா ஐஸ் கட்டி கொஞ்சம் அது உருகி அப்படி தண்ணியில் ஆயிடுது. அதனால் வலிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ட்ரெஸ்லாம் கொஞ்சம் நீட்டாக போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கசகசன் ஆயிடும். அது மட்டும் பார்த்துக்குங்க. வேற என்னென்ன ப்ளே பண்ணு கிஷோர் ஓடியா? ஏதாவது பெண்டிங் இருக்கா? எல்லாம் முடிஞ்சுல? எது உனக்கு பிடிச்சிருந்துச்சு? எனக்கு வந்து அது கொஞ்சம் பயம். அப்புறம் இது வந்து உங்களுக்கெல்லாம் பயம் இல்லை, எனக்கு பயம்னா கொலம்பஸ் ராட்டணும் பயம். இல்ல கொலம்பஸ் அந்த ஒரு செகண்ட் தான். அதே மாதிரி ராட்டணும் அது ஒரு செகண்ட் தான். அந்த இறங்க ஆமா ஸ்பீட் இல்ல ஸ்பீடு வந்து கம்மியா தான். நம்ம எல்லா குரூப்லயும் இந்த மாதிரி ஒரு ஆள் இருப்பாங்க. அவர் தான் ஜூம் போயிடுறான். வீடியோ ஸ்டார்டிங்ல நம்ம கூட இருந்தாரு, எண்ட்ல லாஸ்ட் போயிட்டாரு. சேட் பண்ண அவருக்கான டைம் வந்து முடிஞ்சு. ஒதுக்குன டைம் முடிஞ்சு. அவ்வளோ பிஸி. அவங்க மெசேஜ் பண்றவங்க பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா பாப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் நீங்க விளையாட முடிச்சுட்டு அப்படியே வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீமு நம்ம கிட்ஸுக்குலாம், அப்புறம் சும்மாவே கத்துவாங்க. எல்லாருமே ஜாலியா தான் இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பானிபூரி, பேல்பூரி, டெல்லி அப்பளம் அது இதுன்னு என்ன என் மூஞ்சியே காமிச்சிட்டு அதை கேமராமேன் ஹரி அந்த பக்கம் எல்லாத்தையும் காமி. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அருணோதயால இருந்து ஏதோ போட்டுப்பாங்களா இருக்குது. அவங்க வந்து தனியா ஸ்பெஷலா போட்டுருக்காங்க. அப்ப அது இல்ல, அது சும்மா ஃபிளெக்ஸ்க்காக மறைக்கிற காசு விடு. அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஃபே ஐட்டம் மாதிரி போட்டுருக்காங்க. கரெக்ட். சரி ஓகே, சரி நாம போலாம் வாங்க. மேக்ஸிமம் எல்லாமே விளாண்டு முடிச்சிட்டோம், எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தோம், எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவதார் வேர்ல்டு அதுல இருந்து வந்து அப்படியே மீன், அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷனரி ஐட்டம், அப்புறம் ஸ்நாக்ஸு, அப்புறம் பிளேயிங் ஏரியா அப்படி இருக்குது. ஆமாம் அதில் தான். ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த வீக்கெண்டில் நீங்கள் ஏதாவது வீக்கெண்டு ஆறு சம்மர் ஹாலிடேஸில் விட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. ஸோ ஏதாவது டைம் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பல்லடம் அருணோதயா மாலுக்கு வந்து இந்த எக்ஸ்போவை விசிட் பண்ணலாம். ஒரு டிக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட டிக்கெட்டு காமிச்சிங்கன்னா ஒரு மீன் ஃப்ரீ. ஒரு டிக்கெட்டுக்கு நீங்கள் 4 பேர் போனீங்கன்னா 4 மீன் ஃப்ரீ. அதனால் உள்ளே போனீங்கன்னா இது மறக்காமல் வாங்காமல் வந்துடாதீங்க. ஆனால் ஃபுட்டுலாம் காசு தான், அது கொடுத்தா வாங்கணும், எல்லாத்துக்குமே காசு தான். ஸோ இந்த சம்மருக்கு ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஏதாவது ஃபன்னாக அப்படியே என்ஜாய் டைம் பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ இங்கே அருணோதயா மாலில் இருக்கிற ஆமாம் பாவம். சரி அது அங்கே இருக்கட்டும் கொஞ்ச நேரம். எப்பயும் போல உங்கள்கிட்ட பேசுறது இல்லை, ஞாபகத்தில் டயர்ட் ஆகிட்ட. உண்மையிலுமே என் ஃபேஸ் பார்த்தே உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த மாதிரி கேம்லாம் நான் ட்ரை பண்ணதில்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் உங்களுக்காக. ஸோ அதுக்காக நீங்கள் ஃபாலோ உண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அப்புராமு. ஸோ கைஸ் இப்போ நேம் வச்சுட்டோம் அப்புராமு. நேம் நல்லா இருக்கான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சம்மருக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸ்போவை விசிட் பண்ணுங்கள். மறக்காம ஃபாலோ உண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதோட சிம்மா லைஃப் ஸ்டைல் விளாக ஏர்ன் பண்ணிக்கிறேன். டாடா பை பை.